குக் வித் கோமாளியில் பிரியங்கா அவங்க பண்ண நொங்கு பாயா தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நொங்கை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 7-8 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நொங்கை சேர்த்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா ஒரு ஃபோக் வச்சு குத்திக்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு எல்லாம் தாளிச்சிக்கலாம். அது கூட ஒரு பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நொங்கு சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக